ஹாய்ங்க. என்னோட ஸ்டைலில் சட்டுன்னு சிக்கன் சூப்பர் ரெடி ஆயிடுங்க. அது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். அது தேவையான பொருளுங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்குங்க. 10 பல் பூண்டு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு தக்காளி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி 5 கிராம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடி நறுக்கிடுங்க. அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லை வர மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்புங்க அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா தாளிக்கும் போது சிலர் ஆட் பண்ணுவாங்க, அது சாப்பிடும்போது வாய் கடிச்சிடும், நல்லா இருக்காதுங்க. அதனால் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கப்புறங்க அந்த சிக்கனும் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் சிக்கன் குக்கரில் விசிலோட விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது டக்குன்னு ரெடி ஆகிடுங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இதில் விருப்பப்பட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி செய்யும்போது சீக்கிரமாக சிக்கன் வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விட்டுலாங்க. கிட்டத்தட்ட ஒரு விசில் வந்தால் போதுங்க. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எடுத்து வச்சுருங்க. சிக்கன் இந்த அளவுக்கு 2 உடையணும். இது கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு குக் பண்ணும்போது. ரொம்ப விசில் அதிகமாக விட்டுறாதீங்க, அப்புறம் ஓவர் குக் ஆகிருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வறுக்கும்போது எப்பவுமே இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்க பாருங்கள் அந்த பேஸ்ட்டை அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வேகட்டுங்க. பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கறி ஆட் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வேக வச்சுக்க பாருங்கள் அந்த சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. இப்படி செய்யும்போது சீக்கிரமாக ரெடி ஆயிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. டக்குன்னு சிக்கன் ரெடி ஆயிடுங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் வேக வச்சு தண்ணி இருக்குங்க அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி கிரேவி டைப்னா கிரேவி டைப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்ட வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறங்க கொத்தமல்லி பவுடர், பெப்பர் பவுடருங்க, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பவுமே பெப்பர் ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் காரம் நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக சிக்கன் கிரேவி செம்மையாக டீச் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது 15 நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துடுங்க நம்மளுக்கு. நீங்கள் விசில் போட விருப்பம் டேரெக்டாக அப்படியே கூட குக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் சூடான சாதத்துலேங்க அந்த சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.